ஹாய் ஹலன் வணக்கம் தருணர்களே. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, வீடியோ லேட்டு தான். பட் கொஞ்ச நாளைக்கு வீடியோ லேட்டாக தான் வரும், கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால. பட் கண்டிப்பாக போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன் நானும் வீடியோ. சரி, என்னன்னா இன்னைக்கு மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து சைடு வேஸ்ல தான் இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸை பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைட்வேஸ் தான். சடனாக வந்து அந்த க்ளோஷர் டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பைக் அடித்தாலும் ஒன்றும் ஒரி பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா ப்ரீமியம்ஸ்லாம் பெரிய மொமெண்டம் கொடுக்கல. சடனாக மேலே மட்டும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஓகேவா? பட் நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தோம்னா, ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் நம்ம இருக்கிறதுனால, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓப்பனிங் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வர நம்ம பை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணுன்ற மாதிரி தான் தோணுச்சு நமக்கு. பட் எங்கே பை பண்ணுறது எங்கே செல் பண்ணுறதுல தான் பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நான் உங்களுக்கு ஜோன் போட்டேன்னா, இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஜோனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த பை ஜோனில் வந்து நம்ம எதுவுமே இப்போ இந்த ஜோனுக்கு இந்த ஏரியா 54,000லேருந்து 53,900லேருந்து 54,000 வரைக்கும் இது வந்து நம்ம பை தான் பண்ண போகிறோம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால், அதாவது 53,924 பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து கொஞ்சமாவது செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? அதர்வைஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ பை. ஓகேவா? சரி, அதனால வந்து யாரும் அவசரப்பட்டு செல்லிங் சைடில் மட்டும் இருந்துட வேண்டாம். எல்லாருக்கும் புரியுது இல்லை? சூப்பர். ஸோ இதே மாதிரி தான் நிஃப்டிலையும் சரி. நிஃப்டியில் பார்த்தோம்னாலும் நமக்கு நம்ம 26,000 லெவல்ஸ் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக போயிட்டு இன்னைக்கு அதையும் தொட்டுச்சா. நம்ம நெக்ஸ்ட் லெவல்ஸ் கொடுத்தது எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே வரும்னு நினைச்சோம், பட் வந்துருச்சு. பட் இதை தாண்டி மேலே போகுமான்னு கேட்டால் இப்போதைக்கு போகாது. ஸோ சைட்வேஸில் தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் குட்டி குட்டி பேரிஷ்னஸ் இருக்கும். ஸோ அதை தகுந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் சின்ன சின்னதாக மேபி லைக் ஸ்பைக் அடிக்கலாம், பட் சைட்வேஸ் தான். ரொம்ப பெரிய மொமெண்டம்லாம் இருக்கும்லாம் எதிர்பார்த்து யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேவா? நான் அதை முன்னாடியே சொல்லிக்கிறேன். அங்கேயே தான் பெருசாக மொமெண்டம் இல்லாமல் மார்க்கெட் நிற்கும். சரியா? ஸோ 25,900 கீழே வந்துச்சுன்னா மேபி லைக் ஒரு சின்னதாக ஒரு செல்லிங்கை நம்ம பற்றி யோசிக்கலாம். அதர்வைஸ் லைக் சைட்வேஸ் அண்ட் மார்க்கெட் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கும் அந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளார. சரியா? ஓகே, இதுதான் இந்திய மார்க்கெட். நான் பெருசாக ஸ்டாக்ஸை பற்றி சொல்ல போகிறதில்ல இன்னைக்கு. நான் இந்த வீக் ஃபுல்லாக பெருசாக சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஸ்டேட் பேங்க்கு இன்னமும் பைக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பை பண்ணுங்க. பட் நான் என்னன்னா, வாங்கினவங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேவா? வாங்காதவங்க 790 கிட்ட டார்கெட் பண்ணுங்க பையிங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கோட்டக் பேங்க்கும் இதே மாதிரி தான். கோட்டக் பேங்க் இப்போதைக்கு நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு வந்துடுறேன். கோட்டக் பேங்க் இப்போதைக்கு வந்து யாரும் கையை வைக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி அது வந்து 1768 பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சு. இப்போதைக்கு யாரும் கையை வைக்க வேண்டாம். சரியா? அண்ட் ஒன் மோர் திங், நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டாக் நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்ரீ சிமெண்ட்ஸும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இதை தாண்டி நமக்கு பெருசா, ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃபாலும் கொடுத்துருக்கு. ஸோ அதனால சிமெண்ட் செக்டார்ஸ்ல இப்போதைக்கு கை வைக்காதீங்க. ஓகே, இவ்வளோதான் இந்தியன் மார்க்கெட் பற்றின பெருசாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. டைம் வேஸ்ட்டும் கிடையாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, கமிங் டு யூஎஸ் மார்க்கெட், லைக் டவ் ஜோன்ஸ் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேலே தாங்க மேலே போயிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 42,300 கீழே க்ளோசன் கிராஸ் வச்சதான் செல்லிங் சைடில் இருக்கணும், அதர்வைஸ் இல்லைனா பையிங் சைடு தான். ஓகே, அண்ட் கமிங் டு யுஎஸ் ஆயில் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி, சாதாரண ரெக்கவரிலாம் கிடையாது. பாருங்க, நேத்திய ஃபால்ல இருந்து கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கவரி 7193. நான் ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஒரு இங்கேயே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் 73 போய்டுன்னு நினைச்சேன், பட் ஆனால் போகல, அப்படிதான் இருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு மறுபடியும் 73 போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. ஓகேவா? ரெக்கவரி எடுத்து போயிடும். ஓகே, அடுத்தது வந்து வேற யாரு? நம்ம தளபதி தான், கோல்டு தான். கோல்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல, அவர் மாட்டுன்னு போய்கிட்டே இருக்காரு. இங்க ரீட்ரேஸ்மெண்ட் அவன், நான்லாம் எதுக்கு அதை பற்றிலாம் கவலை பண்ணோன்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு நம்ம 2560 லெவல்ஸ் இங்கேருந்து அப்படியே 2540 இருந்து 2645 4050 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ நம்ம சப்போர்ட் ஜோனை போட்டால் கூட வந்து
2649 லெவல்ஸ் நோக்கி தான் அது போயிட்டு இருக்கு. ஓகேவா? R1 போய் ரிஜெக்ட் எடுத்து மறுபடியும் 2598 லெவல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2600 லெவல்ஸ் 20 EMA 4 hours 20 EMA தொடல 1 hourல பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு வந்து தெரியும் 20 EMA தொட்டு போயிட்டு இருக்கு. பட் 4 hours 20 EMA டச்சே பண்ணாம போயிட்டு இருக்கு. 20 EMA எப்படிப்பட்ட சப்போர்ட்னு தெரியும், எல்லோ லைன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ எங்கேயுமே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மொமெண்டம் வந்து டெக்னிக்கல்ஸ் எதையுமே ஃபாலோ, நீங்க அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா 2500 இருந்து பாத்தீங்கன்னா 2500 டச் பண்ணது மறுபடியும் இங்க போயிட்டு மறுபடியும் எங்க 2547 வரைக்கும் வந்துச்சு. அதுவும் அன்னைக்கு இந்த 2600 தொட்டுட்டு ஒரு மொமெண்டம் வந்துச்சு பாத்தீங்களா, அன்னைக்கு தான். அன்னைக்கே மறுபடியும் கிளம்பிடுச்சு ஜூட் அவுட். ஸோ இது நீங்க பார்த்து ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. அனாவசியமா கையை வச்சு மாட்டிக்காதீங்க. ஓகே, 23 வரைக்கும் 2 தடவை வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. 23 கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் செல்லிங் இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்களோட கதை அப்படின்னா சில்வரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. சில்வர் நானும் ஃபாலோ நினைச்சிட்டு இருக்கேன். 31,488 லெவல்ஸ் கீழே பிரேக் டவுன் ஆகி மறுபடியும் கீழே வரணும், வந்துதான் ஆகணும். பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நேச்சுரல் கேஸ் நான் மேலதான். இதுக்கு மேல என்ன சொல்றது, நேத்தியெல்லாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தேன், மேலே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இண்டிகேட்டர்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லுங்க. நான் வந்து பைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நேச்சுரல் கேஸை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபைனலி பிடிசியில் எங்கேயோ உச்சத்தில் இருக்குங்க. 65,000 லெவல்ஸ் நான் வந்து நேற்று தொட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் 63 இங்கே இருக்கு. 70,000 போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வியூ அவ்வளோதான். மீதி வந்து என்ன வியூஸ் எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் அன்டில் டேக் கேர். பை பாய்.